நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் என்ன நினைச்சேன்னா, மாமா அந்த லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த லெட்டரை சுட்டுலாம்னு நினைச்சேன். விஸ்வா, மாமா பாத்ரூம்ல இருக்காரு, நான் போய் அந்த லெட்டர் எடுத்துட்டு வரேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க இருந்து முதல்ல கிளம்பு. போன்னு சொல்றேன்ல. நல்ல வேளை, இப்ப இந்த லெட்டர் என் கையில. சாரி மாமா, ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியல. இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பாய். சொல்லுங்க சார். சரி, ஆமா, சித்தப்பா சொல்லிட்டாரு உங்க ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சுன்னு. என்ன? ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே வந்து பேசுறேன், அப்படியே இருங்க. இப்ப சொல்லுங்க. ஆமா, மாமா இன்னுமா பேசிக்கிட்டே இருக்கணும்? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். மாமா, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, நீ எப்போ இங்க வந்த? நீங்க வெளியே போகும்போது. நான் வெளியே போகும்போது உன்னை நான் பார்க்கவே இல்லையே. நீங்க என்ன பார்க்கல, நான் உங்களை பார்த்துட்டேன். அது என்னன்னா, நீங்க போன்ல பேசிட்டே இருந்தீங்களா, அதனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு உள்ள வந்துட்டேன். ஆக்சுவலா மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை உங்களுக்கு சைனீஸ் பிடிக்கும்னா, எனக்கு தெரிஞ்ச சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு. நாம அங்க போலாமா? போலாமே. சரி, நான் அப்ப உங்களுக்காக கீழே வெயிட் பண்றேன் மாமா. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, see you. நம்ம வேலை முடிஞ்சது. கவர் காலியா இருக்கு. இதையா கஷ்டப்பட்டு அமிச்சாங்க? ஹலோ, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1572345. இது எங்க இருந்து வந்திருக்கு, யார் அமிச்சாங்கன்னு எனக்கு நீங்க சொல்லணும். இது ரிஷிகேஷ்ல இருந்து. ஆமா சார், இது ரிஷிகேஷ்ல இருந்து ஜீவிதா வினய் அனுப்பியிருக்காங்க. ஜீவிதா வினயா? ஆமா சார். ரிஷிகேஷ்ல இருந்தா? ஆமா சார். சரி, தேங்க்யூ.
என்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தியா? மாமாவோட ரூம்ல இருந்து நான் இந்த லெட்டரை எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ பாட்டி, வேலை முடிச்சது. இப்ப மாமாக்கு இந்த லெட்டரை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல. ஓவர் அண்ட் அவுட். வினய், சொல்லுங்க வினய். ஜீவிதா, என்ன பண்ணிருக்க? குழந்தை மாதிரி விளையாடுற. உனக்கு என்ன மூளை கட்டுருச்சா? என்னாச்சு வினய்? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நான் இப்ப என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? ஒரு காலி என்வலப்ப அமிச்சு தேவையில்லாம என்னோட நேரத்தையும் கெடுத்து உன்னோட நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்க. என்ன இல்லப்பா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க வினய்? எனக்கு எதுவும் சரியா புரிய மாட்டேங்குது. போதும் ஜீவிதா, இந்த நடிக்கிறது முதல்ல நிறுத்து. நடிக்கிறேனா? இல்ல வினய், நீங்க சொல்றது நிஜமாவே எனக்கு புரியல. நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக நீங்க தான் புதுசா ஏதேதோ கதை பேசிட்டு இருக்கீங்க. நான் கதை பேசுறேனா? அப்ப நான் போய் சொல்றேன். நான் போய் சொல்றேன்ல. இங்க பாருங்க வினய், நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க. நீங்க இந்த மாதிரி என் மேல பழி போட்டீங்கன்னா நான் ஏதாவது சொல்லதான் செய்வேன். வாய மூடிட்டு எப்படி சும்மா இருக்கிறது? நான் கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு போனை வச்சிரு. பாய். அக்கா மாமாவோட கோல்ட் வார் வேர்ல்ட் வாரா மாறிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியுமா, ரெண்டு பேருக்குள்ளேயும் குறை இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா விட்டு கொடுத்து போக மனசு வரல. பிடிவாதமா இருக்காங்க. நீ வேணா பாரு, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜீவிதாவோ இன்னும் சாப்பிட கூட வரல. இங்கேயும் அதே நிலைமை தான் பாட்டி. நானும் மாமாவை சாப்பிட கூப்பிட்டேன், ஆனா அவர் வரவே இல்லை. என்ன பண்றதுன்னு புரியவே மாட்டேங்குது. மாலதி, இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை தவிர வேற வழியே இல்லை. ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்கணும். அப்படி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்ப பாரு, எல்லாம் சரியா போயிடும். ஐடியா நல்லதா இருக்கு பாட்டி. எஸ், நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதாவது ரொமான்டிக் மீட்டிங். ஆமா மாலதி, இந்த மாதிரி அவங்க சந்திக்கணும்னா அவங்க சம்மதம் வேணும் இல்லையா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. ஆ, நம்ம டிசைட் பண்ணிட்டோம்ல, அவங்கள கண்டிப்பா சந்திக்க வச்சிடலாம். நீங்க இதை என்கிட்ட விட்டுருங்க. என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி. இப்ப நம்ம கிட்ட இந்த ஒரு வழிதான் இருக்கு. ஆமா பாட்டி, ரொமான்டிக் சந்திப்பு. ஆமாம், வினய் சாப்பிட வரலையா? இந்த வந்துட்டார் சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருந்தது. அதான் நம்ம கிளையண்டோட மீட்டிங் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்களாம். அவரோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பி போனா போதும். மல்தி, என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? மாமா, நான் சிரிச்சேனா? இல்லையே. சப்பாத்தி மாமா, அது வந்து சுந்தர் உங்களுக்காக உப்பில்லாத சப்பாத்தியை ரெடி பண்ணிருக்காரு. அப்புறம் வினய், உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? எனக்கா? இல்ல, அது நீ நல்லா தானே இருக்கு. ஆனா உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஆமாம்மா, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஐ திங்க் ஜீவிதாவை மிஸ் பண்றதுனால இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், நேத்து இவன் ஆபீஸ்ல ரோசிட்ட கத்துன கத்துல ரோசிக்கு கண்ணத்துல ரோஸ் காணாமலே போயிடுச்சு. சித்தப்பா, அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல.
எனக்கு தலைவலியாக இருந்தது, அதான் நான் கோவத்தில் அப்படி பேசிட்டேன். ஓஹோ, உனக்கு தெரியுமா விஸ்வா, தாமுவும் ஃபோன் பண்ணி அக்காவுக்கும் தலைவலிக்குதுன்னு சொன்னான். என்ன கனெக்ஷன் பாயுது? இவருக்கு தலைவலிச்சா என்ன, அவளுக்கு தலைவலிச்சா என்ன, விளைவு என்னமோ ரெண்டு பக்கமும் தான். சார் மேடம் ரெண்டு பேருக்குமே. ஆமா. என்ன விஷயம் மாலதி? இன்னைக்கு உங்களோட கணிப்பெல்லாம் கவிதை மாதிரியே இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனால ஆளுங்க நம்ம கூட இருக்கும்போது. அக்கா பிளஸ் மாமா. உப்ஸ், அக்கா தான் இங்க இல்லையே. மாலதி, இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. அநேகமா அந்த விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணனும் அண்ணியும் மெச்சூர்டு, அவங்களோட பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்களே. இல்ல விஸ்வா, நான் ஒத்துக்கிற அக்காவும் மாமாவும் ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஈகோ இருக்கு. அதனால நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படியே விட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? நாம அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைக்க ஒரு வழி பண்ணணும். அது எப்படி? அண்ணன் சண்டிகர்லயும் அண்ணி ரிஷிகேஷ்லயும் இருக்காங்க. எங்க இருந்தா என்ன, ஆனா இம்பாசிபிள் ஒன்றும் கிடையாதே. காலையில மாமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது என்ன சொன்னார்னு கேட்டல, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாரையா, மிஸ்டர் சேனா. அவரோட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னார்ல. ஒரு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு மீட்டிங் ஆன் ஆயிடும். இந்த அறிவாளிக்கு புரிஞ்சுதா இல்ல புரிய வைக்கணுமா? புரிஞ்சிடுச்சு. சரி மாலதி, நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜீவிதாவை அங்க அனுப்பி வச்சிடுறேன். ஆனா தனியா, கூட யாரும் வரக்கூடாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. ஜீவிதாவை நான் எப்படியாவது அனுப்பி வச்சிடுறேன். ஆனா வினய் தம்பி எப்படி வருவாரு? ஒருவேளை அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா? அதை என்கிட்ட விட்டுருங்க பாட்டி. மாமாவை கரெக்ட் டைம்க்கு அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க ஜீவிகாக்காவை அனுப்ப வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க, போதும். ம். அக்கா செட்டிங் முடிஞ்சது, இப்ப மாமா செட்டிங் தான் பாக்கி. அம்மா போதும்மா போதும், அம்மா நிறுத்துங்கம்மா. சும்மா இருடா. அம்மா இங்க பாருங்கம்மா, நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வாங்க, யார பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்துட்டு வாங்க. ஆனா ப்ளீஸ் என்ன மட்டும் தனியா விட்டுருங்க ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு. கத்ரீனா கைஃபோட கார்பன் காப்பி மாதிரி இருப்பா. நிச்சயமா அவளை உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. அப்புறம் நீ மட்டும் என்ன அழகுல குறைச்சலா ஷாருக் கான் மாதிரியே இருக்க. வா. அப்பா அம்மா கொஞ்சம் தயவுசெய்து புரிய வைங்களேன், அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு தாமு, நீ இப்படி நினைச்சுக்க, நம்மள யாரோ விருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. நாம போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம். அப்போ சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நிச்சயமா அங்க போலாம். ஜீவிதாக்கா, ஜீவிதாக்கா, நீங்க இந்த புது ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கீங்க. நிஜமா தான் சொல்றேன். இப்போ இங்க வினய் மாமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களை உண்மையிலேயே பாராட்டிட்டு பாரு. ஜீவிதாக்கா, ஜீவிதாக்கா, தேங்க்யூ ஸோ மச் நீங்க என் கூட வரதுக்கு. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என்னோட டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஜீவிதா, நீ எங்க கிளம்பிட்ட? பாட்டி, அது வந்து நான் தாமுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். பாத்தியா, மறந்துட்டல. நீ என்னோட இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க வரேன்னு சொன்னியே. ஆனா பாட்டி, அது சாயங்காலம் தானே, அதுக்குள்ள நான் சீக்கிரம் வந்துருவேன். ஆமா அத்தை, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நாங்க 4 மணிக்குள்ள திரும்பி வந்துருவோம். அத்தை, ஜீவிதாவையும் எங்க கூட அனுப்பி வைங்க. எதுக்காகன்னா அப்பதான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ளீஸ் அத்தை, அனுப்பி வைங்களேன் ப்ளீஸ். சரி, போயிட்டு வாங்க. ஆனா 4 மணிக்கு கரெக்டா வந்துடணும். என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, கேன் ஐ டாக் டு மிஸ்டர் வினய் வரேரா? எஸ். ஹாய் சார், ஆக்சுவலி நான் மிஸ்டர் சேனாவோட செக்ரட்டரி பிரீத்தி பேசுறேன்.
சொல்லுங்க மேடம். அண்ட் ஐம் அஃப்ரைட் ஃபேமிலி காரணத்தினால மிஸ்டர் சேனா இன்னைக்கு ஈவினிங் குள்ள சண்டிகருக்கு வர முடியாது. சரி மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல நாளைக்கு இல்ல. ஐம் so sorry மிஸ்டர் வடேரா. நீங்க நாளைக்கு எப்படி இந்த கேஸை டீல் பண்ண முடியும்? இட்ஸ் a very important கேஸ். அப்புறம் மிஸ்டர் சேனா உங்களை இன்னைக்கே சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. I would like to request you மிஸ்டர் வடேரா, நீங்க இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock மிஸ்டர் சேனாவை ரிஷிகேஷ்ல மீட் பண்ணணும் ப்ளீஸ். ரிஷிகேஷ்கா? அதுவும் 5 மணிக்கா? சரி, நான் வேணா ஒன்று செய்கிறேன். இப்போவே கிளம்புனா 5 மணிக்குள்ளே வந்துடலாம். Thank you so much மிஸ்டர் வடேரா. Bye bye. சரி, தேங்க்யூ. 5 மணிக்குள்ளையா? நான் என் வேலையை பண்ணிட்டேன். இப்போ உன் வேலை தான். டோன்ட் வரி, விஸ்வா இருக்க, பயமே. அக்கா, ஜீவிதாக்கா, டீ எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கோ ஜீவிதா. என் பொண்ணு சந்தியா லட்சத்துல ஒருத்தி. அப்புறம் எங்க பொண்ணு சந்தியா ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவா. நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸே பண்ணிருக்காங்க, தனியா எங்களை ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி. அடேங்கப்பா, எங்க பையனுக்கு சாப்பிட பிடிக்கும், உங்க பொண்ணுக்கு சமைக்க பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஜல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா எங்களுக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமோ என்னங்க, தண்ணி குடிங்க. தேங்க்யூ. எனக்கு என்னாச்சு? சந்தியா இருக்கிற இடத்துல எனக்கு ஏன் ஸ்வேதா தெரியுறா? ஒருவேளை என் கண்ணுதான் ஃபால்ட்டா இருக்குமா? பாட்டி, உங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். வேணாம்மா, அப்படி ஒன்றும் வலி இல்லை. உண்மையிலேயே எனக்கு என்ன கஷ்டம்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சுகந்தாவை பார்க்க முடியலையேங்கிறது தான். காலேஜ் படிக்கும்போதே அவன் என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இங்கே இருப்பான். அதுக்கப்புறம் அவள் ஊருக்கு போயிடுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ கேரளாவில இருந்து எனக்கு கால் வலிக்கு எண்ணெய் கொண்டு வந்திருக்கா. அந்த எண்ணெயை காலில் தேய்ச்சா வலி இருக்காது, எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும்னா. பாவம் அவ. அவளை தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான்னா என்னால அதை போய் வாங்க முடியலையே. பாட்டி, நீங்க இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால நானே போய் உங்களுக்காக அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். உண்மையாவா? நீ சொல்றது நல்ல விஷயம்தான். அப்படி வந்தா இந்த வலியில இருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்பு. சரி பாட்டி, நான் உடனே கிளம்புறேன். இல்ல இல்ல, ஒருவேளை உங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற வீட்டுல யாருமே இல்ல. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. நீ என்னோட கால் வலிக்காகத்தானே மருந்து வாங்க போற. போ, சீக்கிரம் போயிட்டு வா. சரி பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க.
ஆமா மாலதி, ஜீவிதா கிளம்பிட்டா. சீக்கிரம் அங்க வந்து சேர்ந்துருவா. ஜாக்கிரதை.